ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரைடு இட்லி தான். இட்லி மசாலா மீதமான இட்லியை எப்படி பண்ணுறதுன்ட்டு நம்ம இப்போ வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு தேவையான ஆயில் கொஞ்சம் சேர்த்துப்போம். ஒரு 2 ஸ்பூன் போதும் ஆயில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு. ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இட்லியை போடுவோம் ஒன்று ஒன்று இட்லியாக. ஏன்னா ஆயில் ஹீட் ஆகாமே போட்டோன்னா அந்த இட்லி எல்லாம் அந்த எண்ணெய் ஓவராக இழுத்துக்கும். அதனால் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இட்லியை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் இதில். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. நான் வந்து இட்லி வந்து இந்த மாதிரி க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி க்யூப் ஷேப்லேயும் கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் இட்லி. இப்போ வந்து இந்த இட்லியை வந்து நான் ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கிறேன். இட்லி இதோ ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம வந்து இது பொறுமையாக ஒன்று ஒன்றா இப்படி பரட்டி போட்டுக்கலாம் இட்லியை. இந்த சைடும் ஃப்ரை ஆகட்டும். நான் வந்து ஒரு 5 இட்லி போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப ஃப்ரை ஆக தேவை, சும்மா கொஞ்சம் லைட் ஃப்ரை ஆனால் போதும். ரொம்ப தீயவும் விடக்கூடாது. மிதமான பதத்தில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இட்லி. அப்போ தான் நல்லா க்ரன்ச்சியாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். திருப்பி போட்டு இப்போ வேக வச்சிட்டேன். எல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் நம்ம ஒன்று ஒன்றா. எண்ணெய் கொஞ்சம் வடிஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஃப்ரையான இட்லியில் நம்ம எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது மீதமான இன்னும் கொஞ்சம் இட்லி இருக்குது, இதே மாதிரி அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற இட்லியே நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒன்று ஒன்றா. நம்ம பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு தரலாம். ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் இட்லி மீதி இருந்தால் அது வேஸ்ட் ஆகிடுமேன்னு கவலைப்பட தேவையில்லை. இந்த மாதிரி பண்ணி ஃப்ரை பண்ணி நம்ம மசாலாலாம் போட்டு பரட்டி கொடுத்தோன்னா நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க பசங்க. காலி ஆகிடும் இட்லியும். மீதி இருந்த இட்லியும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதையும் எடுத்துடலாம். எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். மாற்றிட்டு இதுக்கப்புறம் மசாலா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அதை பார்ப்போம். அந்த வறுத்து எண்ணெய் இட்லி ஃப்ரை பண்ண கடாயிலே அதே எண்ணெய், அதுலேயே எண்ணெய் கொஞ்சம் இருக்குது. அதுலேயே வந்து நம்ம இப்போ வந்து கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, கடுகு பொரிஞ்சு இருக்கும்போது கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு 4 காஞ்ச மிளகா, 2 காஞ்ச மிளகா பாதி பாதியாக புட்டு வச்சுருக்கேன், அதையும் அதிலே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். கருவேப்பிலை பொரியட்டும். கடுகெல்லாம் பொரிஞ்சிடுச்சு. நான் வெங்காயம் வந்து 2 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சைஸில் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதிலே சேர்த்துப்போம். சேர்த்து வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌன் ஆக தேவை, லைட்டாக பொன்னிறமாக மாறினா போதும். கொஞ்ச நேரம் வெங்காயம் ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போது. அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சும்மா கொஞ்சோண்டு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வந்து உப்பு, சால்ட்டு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நம்ம சால்ட்டு, மிளகாய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துப்போம். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிளகாய் தூள் பொடி அந்த ஸ்மெல்லெல்லாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் அப்படியே எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த இட்லி எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டிங்கன்னா ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும். மிளகாய் பொடியோட ஸ்மெல்லெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இட்லியே இதிலே சேர்த்துப்போம். இட்லியை நல்லா சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் வந்து தக்காளி போடணுன்னாலும் போட்டுக்கலாம், இது ஆப்ஷனல் தான். தக்காளி விருப்பம் இருக்கவங்க தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து தக்காளி போடல, அதுக்கு பதில் லெமன் சேர்த்துக்க போகிறேன். அதனால் நான் தக்காளி போடலை. போட்டோம் இட்லி ஃப்ரை பண்ணதெல்லாம். இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். நல்லா அந்த வெங்காயம் எல்லாம் இட்லியில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் அதில் உப்பு காரம் எல்லாம் ஏறும் அந்த இட்லியில்.
ஃப்ரை பண்ண இட்லியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ வந்து ஹாஃப் லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஜூஸை கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். டொமேட்டோக்கு பதில் இது தக்காளி போடணுன்னா போட்டுக்கலாம். அது இல்லாட்டி இந்த மாதிரி லெமன் ஜூஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். லெமன் ஜூஸ் விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சுவையான இட்லி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.